தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொளியில் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்மொழி வரலாறு சக்திவேல் ஐயா அவர்களினுடைய புத்தகத்தில் புத்தக வாசிப்பு அப்படிங்கக்கூடிய தலைப்பில் பார்க்குறோம். நம்ம ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காணொளி, அதாவது ஒரு பாடம் ஃபுல்லாக நம்ம முடிச்சிட்டோம். இப்போ நம்ம பார்க்குறது மொழி வரலாற்று சான்றுகள் அப்படிங்கக்கூடிய தலைப்பில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இரண்டாவது பாடத்தை நம்ம பார்க்கலாம். இப்போ முதல் பாடத்துக்கான வினாக்களை நீங்கள் கேட்டிருக்கீங்க. அதை கொஞ்சம் நான் தயார் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு அப்படி போடலாமா, லைன் பை லைன் தேவையா, இல்லை நான் ஏதாவது இந்த பிடிஎஃப் அட்டாச் பண்ணலான்னு பார்க்குறேன். நீங்கள் வேணால் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை நீங்கள் ஆன்சர் செல்ஃபாக எழுதிக்கிறதா இருந்தாலும் எழுதிக்கங்க. நான் இந்த காணொலியோட டிஸ்கிரிப்ஷனில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கொஞ்சம் கொஸ்டின்ஸ் மட்டும் அட்டாச் பண்ணி வைக்கிறேன். ஃபஸ்ட்டு லெசனுக்கு உண்டானது நான் ப்ரிப்பேர் பண்ணதை மட்டும், அதாவது கொஞ்சம் பேஜஸ் தான் என்னால் எடுக்க முடிஞ்சுது. அதில் நிறைய வந்ததுனால என்னால் அந்தளவுக்கு அதை வீடியோ ரெடி பண்ண முடியல. கொஸ்டின்ஸ் மட்டும் நான் அட்டாச் பண்ணி வைக்கிறேன், நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். சரி, நம்ம இப்போ போகலாம். மொழி வரலாற்று சான்றுகள் அப்படிங்கக்கூடிய அந்த தலைப்பில், மொழி வரலாறு என்பது மொழியில் காலந்தோறும் ஏற்படும் மாற்றங்கள். வரலாறு அப்படிங்கிறது காலந்தோறும் எவ்வளவு மாற்றம் ஏற்படுது அப்படிங்கிறத பொறுத்தது தான். மொழி ஆய்வு பண்டைய காலந்தொட்டே நடந்து வந்தாலும் 19ஆம் நூற்றாண்டினுடைய பிற்பகுதியில்தான் அறிவியல் அடிப்படையில் அணுகுகின்ற முறை தொடங்கப்பட்டது. அறிவியல் துறையில் ஏற்பட்ட விரைவான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் போல மொழியியல் துறையிலும் ஏற்படலாயிற்று. உயிரினங்களின் தோற்றம் வளர்ச்சி பற்றி டார்வினின் பரிணாம கொள்கை இயற்கை மொழிகளின் தோற்றம் வளர்ச்சி பற்றி ஆராய வழிவகுத்தது. மொழி வளர்வது பரிணாம வளர்ச்சியாலும் கடன் வாங்கலாலும் என்பர் வரலாற்று மொழியியல் பேரறிஞர்கள். இப்படி சொல்றாங்க. மொழி காலத்துக்கு காலம் மாற்றமடைந்து கொண்டே இருக்கிறது. ஒரு மொழியில் பல்வேறு காலங்களில் அடைந்த மாற்றத்தை கால முறைப்படி ஆராய பல சான்றுகள் தேவைப்படுகின்றன. சான்றுகள் இன்றி அமையும் வரலாறுகள் ஆகா. அறிவியல் அடிப்படையில் அமைந்த ஆராய்ச்சியினை சான்றுகள் கொண்டு ஆராயப்பட வேண்டும். தமிழ்மொழி வரலாற்றை அறியறதுக்கு இலக்கியங்கள், இலக்கணம், அகராதி, கல்வெட்டு, பிறமொழி கல்வெட்டு, அயல்நாட்டார் குறிப்புகள், கிளைமொழிகள் போன்றவற்றை அடிப்படை சான்றுகளாக கொள்ளலாம். இந்த அடிப்படையில் சான்றுகள் தமிழ்மொழி வரலாற்றிற்கு உதவும் வகையை நாம இந்த பாடத்துல பார்க்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பேராவில் பார்த்தோம் அப்படின்னா 19ஆம் நூற்றாண்டினுடைய பிற்பகுதியில தான் ஒரு மொழியை அறிவியல் அடிப்படையில் ஆராயக்கூடிய அந்த முறை தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த மாற்றம் அப்படிங்கிறது, உயிரினங்களோட தோற்றம் வளர்ச்சி அப்படிங்கிறது டார்வினோட பரிணாம கொள்கை இயற்கை மொழிகளோட தோற்றம் வளர்ச்சி பற்றி ஆராய்வது. இப்போ உயிரினங்களோட வளர்ச்சியை பற்றி பார்க்கணும் அப்படின்னா டார்வினோட பரிணாம கொள்கை அதுக்கு வழிவகுக்குது. இப்போ மொழி வளர்ச்சியை பற்றி பார்க்கணும் அப்படின்னா இந்த மொழி வளர்வதும் பரிணாம வளர்ச்சியாலும் அடுத்தடுத்த மொழிகளிலிருந்து கடன் வாங்குறது, அது வாங்கப்பட்ட சூழல் எப்படி, இல்லை இந்த மொழிகள்லேருந்து அடுத்த மொழிகள் கடன் வாங்கப்பட்டதா அப்படிங்கிறத குறித்து நம்ம ஆராய்ச்சி பண்ணுறது. இதுதான் பார்த்தோம் அப்படின்னா அந்த மொழியில் உள்ள சான்றுகள், வரலாற்று சான்றுகளை நம்ம ஆராயிறது அப்படிங்கிறாங்க. இதை ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு நம்ம எப்படியெல்லாம் ஆராய்ச்சி பண்ணலாம் அப்படின்னா, இந்த மொழி காலத்துக்கு காலம் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இலக்கியம், இலக்கணம், அகராதி, கல்வெட்டு இந்த துணைகளெல்லாம் எடுத்துக்கிட்டு இந்த ஒரு மொழியோட அடிப்படை சான்றுகளை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க. சரி, உதாரணமா இப்போ ஒரு மொழியோட இலக்கியத்தை எடுத்துக்கிறோம். அந்த இலக்கியத்தை வச்சுக்கிட்டு அந்த மொழி குறித்த வரலாறை பற்றி நம்ம என்ன பண்ணுறது, ஆராய்ச்சி பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். ஒரு நாட்டினுடைய வரலாற்றிற்கும் மொழியின் வரலாற்றிற்கும் இன்றியமையாத சான்று இலக்கியமாகும். மொழி வரலாற்றிற்கு எழுதப்பட்டவை எல்லாம் சான்றுகளாக கருதப்படுகின்றன. மொழி வரலாறு குறித்து எழுதப்பட்டது எல்லாமே ஒரு சான்றுகளாக நம்ம எடுத்துக்கலாம். சங்ககால இலக்கியங்களை வைத்து சங்கத்தமிழை பற்றி ஆராய்கிறோம். அந்தந்த காலத்தில் எழுந்த இலக்கியங்களை வைத்து அந்தந்த கால மொழியை பற்றி அறிகிறோம். இலக்கிய சான்றுகளை இரு வகையாக பகுக்கலாம். இலக்கிய நடையில் அமைந்த செய்யுள் நூல்கள் ஒரு வகை, இவற்றை எழுத்திலக்கியம் என்று கூறுவர். இலக்கிய நடையில் அமைந்த செய்யுள் நூல்களை ஒரு வகையா எடுத்துக்கிறாங்க. அப்படி இலக்கிய நடையில் அமைந்த செய்யுள்களை எழுத்திலக்கியம் அப்படின்னு சொல்றோம். இந்த இலக்கியங்கள்
இந்த எழுத்திலக்கியங்கள்னு சொல்லப்படக்கூடியது மரபுகளாலும் மரபு தொடர்களாலும் அமைந்திருக்கும். எப்படி அமைஞ்சிருக்கும் இந்த எழுத்திலக்கியம்னா மரபு தொடர்களாலையும் மரபுகளாலையும் அமைஞ்சிருக்கு. பேச்சு வழக்கை அடிப்படையாக கொண்ட வாய்மொழி இலக்கியங்கள் இன்னொரு வகை. ஒன்று எழுத்து அடிப்படையாக கொண்ட எழுத்திலக்கியம், இன்னொன்று வாய்மொழி இலக்கியம். இந்த வாய்மொழி இலக்கியங்கள் உண்மையான மொழியினுடைய இயல்பை காட்டக்கூடியதா இருக்கு. மொழி பேசும் சமுதாயம் என்பது படித்தவர்களும் படியாத பாமரர்களும் அடங்கியதாகும். ஆகவே வாய்மொழி இலக்கியங்கள் பெரும்பான்மையான மக்கள் பேசும் மொழியின் இயல்பை காட்டுகின்றன. அடுத்ததா நம்ம பார்க்குறது அடுத்த பக்கம் பார்த்தீங்கன்னா 33வது பக்கத்தில் 2வது பாரா பார்க்குறோம். தொல்காப்பியம் தமிழில் தோன்றிய மிக பழமையான இலக்கணம், இது நமக்கு தெரியும். அடுத்ததா சிலப்பதிகாரம் தொல்காப்பியத்துக்கு பின் தோன்றிய காப்பியம். இவ்விரண்டு நூல்களையும் ஒப்பிட்டு நோக்கின் மொழி வளர்ச்சி தெள்ளத் தெளிவாக விளங்கும். தொல்காப்பியம் எதிர்கால தன்மை ஒருமை விகுதியாக அல் என்பதை கூறுகிறது. எதிர்கால தன்மை ஒருமை விகுதியாக அல் என்பதை சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம். சிலப்பதிகாரத்தில் இந்த அல் ஈறு என்பது அன் ஈராக மாறுகிறது. ரன்னகர அன் இரண்டு சுழினான்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அன் ஈராக மாறிய நிலை அந்த சிலப்பதிகாரத்தில் இருக்கு. மருங்கொழி மூக்கொழியாக மாறியதை சிலம்பு மூலமாக தெரிந்து கொள்கிறோம். கிபி 7ஆம் நூற்றாண்டை சார்ந்த திருநாவுக்கரசர் தேவாரம் தமிழ் வடமொழியோடு இயல்புக்குத்தக வழங்கியமையையும் காண்கிறோம். பிரளய அப்படின்னு சொல்லப்படக்கூடியது தமிழ்ல பிரளயம் அப்படின்னு வழங்கப்படுது. ஷமி அப்படின்னு சொல்லப்படக்கூடியது சமி அப்படின்னு இயல்புக்குத்தக வழங்குகிறது வடமொழி எழுத்து. இதனால திருநாவுக்கரசர் தேவாரம் வடமொழி ஒலிகளை பயன்படுத்திய முறையை தெரிவிக்கிறது. சங்ககால இலக்கியங்களையும் சங்கம் மருவிய கால இலக்கியங்களையும் ஒப்பிட்டு நோக்கின் நிகழ்கால இடைநிலை கின்று கிரு. சங்ககால இலக்கியங்களையும் சங்கம் மருவிய கால இலக்கியங்களையும் ஒப்பிட்டு பார்த்தோம்னா நிகழ்கால இடைநிலையான கின்று கிரு அப்படிங்கிறது சங்கம் மருவிய கால இலக்கியங்களில் அதிகமாக பயின்று வருகிறது. நிகழ்கால இடைநிலையான கிரு கின்று அப்படிங்கிறது சங்கம் மருவிய கால இலக்கியங்கள்ல அதிகமாக பயின்று வருகிறது. சங்க இலக்கியங்களான பரிபாடலில் நிகழ்கால இடைநிலை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். அதாவது நிகழ்கால இடைநிலை பற்றி எதில் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா சங்க இலக்கியத்தில் பரிபாடல் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம். சங்கம் மருவிய காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நிகழ்கால இடைநிலை கிறுக்கின்று அதிகமாக வருது. சங்க இலக்கியமான பரிபாடல்லையும் நிகழ்கால இடைநிலை இருக்கு. சங்ககால தமிழுக்கும் சோழர்கால தமிழுக்கும் உள்ள வேறுபாட்டை இந்த 2 கால இலக்கியங்களும் நமக்கு சொல்லுது. பரிபாடலும் இந்த சங்க மருவிய கால இலக்கியமும் சங்ககால இலக்கியமும் என்ன பண்ணுது அப்படின்னா இரண்டுக்கும் சோழர்கால தமிழுக்கும் இதுக்கும் உள்ள வேறுபாட்டை இந்த இலக்கியங்கள் தெளிவுபடுத்துகிறது. 17ஆம் நூற்றாண்டுக்கு பின்னரே பேச்சுத்தமிழ் முழுக்க முழுக்க இலக்கியத்தில் இடம்பெற ஆரம்பிச்சது. பேச்சுத்தமிழ் என்பது இலக்கிய வடிவம் பெற ஆரம்பித்த நூற்றாண்டு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 17ஆவது நூற்றாண்டு தான். அந்த காலத்துல தோன்றின ராமப்பையன் அம்மானை, சிவகங்கை சரித்திரம், மகாபுராண அம்மானை, பொன்னுருவி மசக்கை இந்த வாய்மொழி இலக்கியங்கள் அச்சிடப்பட்டன. இதெல்லாம் வாய்மொழி இலக்கியமா இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ராமப்பையன் அம்மானை, சிவகங்கை சரித்திரம், மகாபுராண அம்மானை, பொன்னுருவி மசக்கை இந்த வாய்மொழி இலக்கியங்களெல்லாம் 17ஆம் நூற்றாண்டுல அச்சிடப்பட்டது. மகாபுராண அம்மானை 18ஆம் நூற்றாண்டு தமிழினுடைய ஒலி வகையின் சிறப்பியல்புகளை கூறுகிறது. இப்ப நம்ம சொல்லியிருக்கக்கூடிய நூல்கள்ல மகாபுராண அம்மானை இருக்கு பார்த்தீங்களா, இந்த மகாபுராண அம்மானை 18ஆம் நூற்றாண்டு தமிழினுடைய ஒலி வகையோட சிறப்பியல்புகள் எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லுது. குற்றிய லுகரம் சில போது குற்றிய லிகரம் போல ஒலிக்கிறது. குற்றிய லுகரம் இருக்கு இல்லையா, அது சில நேரங்கள்ல குற்றிய லிகரம் போல ஒலிக்கிறதாம். அதுக்கு எடுத்துக்காட்டு புக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய குற்றிய லுகரம் புக்கி அப்படின்னு ஒலிக்கிறது. 20 அப்படிங்கிறது 20 அப்படின்னு ஒலிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இது பாத்தீங்கன்னா அந்த மகாபுராண அம்மானை இருக்கு இல்லையா, அதுல உள்ள அந்த ஒலி வகையோட சிறப்பியல்பு. அதுல உள்ள சிறப்பியல்புன்னு சொல்லும்போது குற்றிய லுகரம் குற்றிய லிகரம் போல ஒலிக்கிறது. அதுக்குதான் அந்த புக்கு அப்படிங்கிறதையும் 20 அப்படிங்கிறது 20 அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அடுத்ததா மொழிக்கு இடையில் வருகின்ற உகரமும் இகரமாகிறது. மொழிக்கு இடையில வரக்கூடிய உகரம் என்னது? அது அருமை, அரு
ரூ உகரம் இருக்கு இல்லையா, அது அரிமை அப்படின்னு ஒலிக்கிறது தான். சிறுமொழி அப்படிங்கிறது சிறிமொழி, சிறு இலை அப்படிங்கிறது சிறு இலை. இப்போ நம்ம ஒரு இலக்கணத்துல ஒரு கண்டென்ட்டா பார்க்கணும் அப்படின்னா குற்றியல் உகரம் குற்றியல் லிகரம் போல ஒலிக்கிறது, மொழிக்கு இடையில வரக்கூடிய உகரம் இகரமாகிறது அப்படின்னு பார்க்குறோம். தென்பாண்டி நாட்டில் சொல்லினுடைய முதலில் இயல்பாக நின்று எழுகின்ற எடுத்தலோசை இல்லாமையால் மொழி முதலில் மெய்யெழுத்தோடு வரும் குறில்கள் நெடிலின் முன் ஒளி இழந்து நிற்கின்றன. அதாவது மொழி முதலில் வரக்கூடிய எடுத்தலோசை இல்லை அப்படிங்கிறதுனால மொழி முதலில் மெய்யெழுத்தோடு வரும் குறில்கள், மெய்யெழுத்தோட வரக்கூடிய குறில்கள் நெடிலின் முன் ஒளி இழந்து நிற்கின்றன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ புறா அப்படிங்கக்கூடியது பிரா, அதாவது இப்போ முன்னாடி மெய்யெழுத்து வருதான், மொழி முதலில் மெய்யெழுத்தோடு வரும் குறில்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பலா அப்படிங்கிறது பிளா அப்படிங்கிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கே வருது, தென்பாண்டி நாட்டில் புறா அப்படிங்கிறத பிரா, பலா அப்படிங்கிறத பிளா அப்படின்னு சொல்கிறாங்களாமா. மெய்யெழுத்தோடு வரும் குறில்கள் நெடிலின் முன் ஒளியை இழந்து நிற்கின்றன. நெடிலின் முன் அப்படின்னா ரா அப்படிங்கிறது நெடில் எழுத்து தானே, அதுக்கு முன்னாடி ஒளியை இழந்து நிற்கின்றன அந்த குறில் எழுத்து. புறாங்கிறது பூன்னு வழங்கப்படாமல் அந்த மெய்யோட வழங்கப்படுதுங்கிறாங்க. மொழி முதலில் மெய் வராமையால் இந்த வல்லெழுத்துக்கள் பின்னே இகரம் பெறுகின்றன. மொழிக்கு முதல்ல மெய் வராது தானே, அப்ப என்ன பண்ணலாம், பிரா அப்படின்னு இருக்கு. அப்போ அது என்ன பண்ணுது, இந்த வல்லெழுத்துக்கள் பின்னே இகரம் பெறுகின்றன, பிரா அப்படின்னு மாறுது. இந்த ரா அப்படிங்கிறது வந்து நமக்கு வல்லெழுத்து தானே, அதனால அது என்ன பண்ணுது, பிரா இகரம் பெறுது, அந்த மெய்யெழுத்தோட இகரம் சேருகிறது. பிளா அப்படிங்கிறது பிலா அப்படின்னு மாறுது. இந்த வல்லெழுத்துக்கள் பின்னே, இந்த வல்லெழுத்துக்களினுடைய பின்னே, வல்லெழுத்துன்னு சொல்றது இந்த கசரத்தபர இப்புன்னு இருக்கு இல்லையா, அந்த வல்லெழுத்தை சொல்றாங்க. அது வந்து என்ன பண்ணுது, இகரம் பெறுகிறது. மொழிக்கு முதல்ல மெய் வராததுனால இகரம் பெறுகிறது. இந்த வழக்கிற்கேற்ற போன்று பல சொற்கள் மகாபுராண அம்மானில வருகிறது. இப்ப நம்ம சொல்லப்பட்டது எல்லாமே இந்த மகாபுர அம்மானில வரக்கூடியது தான். அப்போ அந்த மகாபுராண அம்மானில பார்த்தீங்கன்னா ஒளி வகையோட சிறப்பு இயல்புகள் சொல்லப்படுது. எந்த நூற்றாண்டு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த 18ஆம் நூற்றாண்டு தமிழனுடைய சிறப்பியல்புகளை சொல்லுது. அதுல வந்து சில நேரங்களில் குற்றியல் உகரம் குற்றியல் இகரம் போல ஒலிக்கிறது, மொழிக்கு இடையில வரக்கூடிய உகரம் வந்து இகரமாக மாறுகிறது. அப்புறம் பார்த்தோம்னா மொழிக்கு முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா மொழி முதலில் மெய்யெழுத்தோடு வரக்கூடிய அந்த குறில் எழுத்துக்கள் என்ன பண்ணுது, நெடிலின் முன் ஒளி இழந்து நிற்கின்றன. ஒளி இழந்து நிற்கின்றன அப்படின்னு சொல்லும்போது மெய்யெழுத்து வந்துச்சு அப்படின்னா அந்த வல்லெழுத்துகள் என்ன பண்ணுது, இகரம் பெற்று ஒலிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததா 17ஆவது நூற்றாண்டு பேச்சு தமிழை பற்றி ராமப்பையன் அம்மானை மூலமா தெரிஞ்சுக்கிறோம். ஒரு பேச்சு தமிழை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ராமப்பையன் அம்மானையில பத்தி தெரிஞ்சுக்கிறோம். எந்த நூற்றாண்டினுடைய பேச்சு தமிழை தெரிஞ்சுக்கிறோம், 17ஆவது நூற்றாண்டினுடைய பேச்சு தமிழை தெரிஞ்சுக்கிறோம். அத்துடன் மதுரை ராமநாதபுர வட்டார வழக்கையும் தெரிஞ்சுக்கலாம். இந்த ராமப்பையன் அம்மானை மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், 17ஆவது நூற்றாண்டு பேச்சு தமிழை தெரிஞ்சுக்கலாம், மதுரை ராமநாதபுர வட்டார வழக்கை தெரிஞ்சுக்கலாம். அடைக்காய் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது பாக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அடைக்காய்ங்கிறது பேச்சு வழக்கு. வெள்ளிலை அப்படிங்கிறத வெற்றிலை. சம்பாரம் அப்படிங்கிறது சாக்கு. சம்பாரம் அப்படின்னா சாக்கு. விதனம் அப்படின்னா என்னது, செய்தி. விதனம்னா செய்தி. மண்ணாப்பு மன்னிப்பு. கலனைனா ஜீனி, ஜீனி சொல்றோம் இல்லையா, அதை பாருங்க கலனை. அடைக்காய் பாக்கு, வெள்ளிலை வெற்றிலை, சம்பாரம் சாக்கு, விதனம் செய்தி, மண்ணாப்பு மன்னிப்பு, கலனை ஜீனி. தமிழ் இலக்கியங்கள் பழைய மரபின் வழிவந்த எழுத்துக்களால் எழுதப்பட்டு வருகின்றன. வரி வடிவம் பழைய ஒலிப்பு முறையை காட்ட வல்லதாக இல்லை. இத்தகைய சான்றுகளுக்கிடையே மொழியியலாளர் தம் ஆய்வை விழிப்புடன் நிகழ்த்த வேண்டும். எனினும் இருவகை இலக்கியங்களும் மொழி வரலாற்றுக்கு தக்க சான்றுகள். சரி, இதுவரைக்கும் நம்ம பார்த்தோம்னா இலக்கியங்கள் குறித்து நம்ம பார்த்தாச்சு. அடுத்ததா இலக்கணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளோட தமிழ்மொழி வரலாற்றுக்கு இலக்கியத்தை மாதிரி இலக்கணமும் சான்றுகளா அமையுது. இலக்கியத்தை மொழி இயல்பை ஆராய்வதற்கு, ஒரு இலக்கியம்தான் மொழியோட இயல்பை ஆராயறதுக்கு அடிப்படையா இருக்கு. ஆனா இலக்கணம் அப்படிங்கிறது நேரடியா ஒரு மொழியோட இயல்பை சொல்ற மாதிரி இருக்கு.
இலக்கியம் ஒலியன்களையும் உருபன்களையும் தன்னகத்தே கொண்டது. இலக்கணம் ஒலியன்களையும் உருபன்களையும் சொற்களின் அமைப்பையும் நேரடியாக எடுத்து எம்புகிறது. இலக்கியம்னா அது தனக்குள்ள ஒலியன் உருவன் இதெல்லாம் வச்சிருக்கோம். ஆனால் இலக்கணம் அப்படிங்கிறது என்ன பண்ணுது, இந்த ஒலியன்னா இப்படி இருக்கும், உருவன்னா இப்படி இருக்கும்னு நேரடியாக எடுத்து சொல்ல வல்லதாக இருக்கிறது. அதனால இலக்கணங்கள் விளக்க மொழியியல் அடிப்படையில் அமைந்தவை அப்படின்னு சொல்றோம். விளக்க மொழியியல் அடிப்படையில் அமைந்தது இலக்கணமா இலக்கியமான்னு கேட்டால் இலக்கணம். ஓகேவா? இலக்கணம். தொல்காப்பியர் பிறப்பியல் ஒலிகளை உச்சரிப்பொலியியல் நோக்கில் உரைத்துள்ளார். இது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? பிறப்பியல் ஒலிகளை உச்சரிப்பொலியியல் அடிப்படையில் பிறப்பியல் ஒலிகளை தொல்காப்பியர் சொல்லியிருக்கிறாரு. அன்னஞ்சேர்ந்த மிடற்றெழு வலியிசை கண்ணுற்று அடைய யகாரம் பிறக்கும் அப்படின்னு யகரத்தோட பிறப்ப சொல்றாங்க. யகரம் ஒலிப்புடை ஒலி அப்படிங்கிறத மிடற்றெழு வலியிசை அப்படிங்கிற தொடரால காட்டுறாராம். யகரம் அப்படிங்கிறது ஒலிப்புடை ஒலி அப்படிங்கிறத எந்த தொடரால தொல்காப்பியர் குறிப்பிடுறாரு? மிடற்று எழு வலியிசை அப்படின்னு, மிடற்றெழு வலி இசை அப்படின்னு காட்டுறாரு. அது போலவே உயிரொலிகளும் ஒலிப்புடை ஒலிகள் என்று உணர்த்த அதே தொடரை பயன்படுத்துகிறார். ஒலிப்புடை ஒலிகள் அப்படின்னா நம்ம பேசும் பொழுது இந்த குரல் நான்கள் அதிர்வடையுது இல்லையா, அதுதான் ஒலிப்புடை ஒலி அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த யகரமெல்லாம் ஒலிப்புடை ஒலிதான். எரள வழல அப்படின்னு சொல்லப்படக்கூடியது ஒலிப்புடை ஒலிகள் அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த மிடற்றெழு வலியிசை அப்படிங்கக்கூடிய தொடரால தொல்காப்பியர் சொல்றாரு. அது மாதிரி உயிரொலிகளும் ஒலிப்புடை ஒலிகள் என்று உணர்த்த அதே தொடரை பயன்படுத்துகிறார். மேலும் தொல்காப்பியர் மொழி முதல் இடை கடை ஆகிய இடங்கள்ல வரக்கூடிய ஒலிகளை சொல்றாரு. அதனால இவர் பாத்தீங்கன்னா இவருடைய காலத்தமிழ் மொழியின் ஒலியணியல் அமைப்பை வெளிப்படுத்துகிறார் அப்படின்னு சொல்றாங்க. மொழியோட ஒலியணியல் அமைப்பை வெளிப்படுத்துகிறார். தமிழில் காலந்தோறும் பல இலக்கண நூல்கள் தோன்றியிருக்கு. தொல்காப்பியம், அப்புறம் நன்னூல், வீரசோழியம், நேமிநாதம், இலக்கண விளக்கம், இலக்கண கொத்து, தொன்னூல், முத்துவீரியம், இது மாதிரி பல இலக்கண நூல்கள் தமிழ்ல காலத்துல பல்வேறு காலங்கள்ல தோன்றியிருக்கு. ழகரம் புணர்ச்சியில் தகரமாக மாறுதலை தொல்காப்பியர் கீட்டிசை அப்படிங்கக்கூடிய சொல்லுக்கு சொல்றார். ழகரம் எப்படி டகரமா மாறுது அப்படிங்கிறத தொல்காப்பியர் கீழ்த்திசைன்னு நம்ம சொல்லும் இல்லையா, அந்த கீட்டிசைங்கிற சொல்லுக்கு உதாரணம் சொல்றாரு. ஆனா வீரசோழியம் பால் கூட்டல் தீமை பாட்டீமை அப்படிங்கக்கூடிய வேறு சில சொற்கள்ல எடுத்துக்காட்ட சொல்றாரு. ஆறாம் வேற்றுமைக்கு அது மட்டும் இருந்து பின்பு ஆதுவும் சேர்ந்து ஒருமைக்கு இவை இரண்டும் பன்மைக்கு ஆவும் என்ற நிலை ஏற்பட்டது. அதாவது பார்த்தீங்கன்னா ஆறாம் வேற்றுமைக்குல அது மட்டும் இருந்துச்சு, அப்புறமா ஆது அப்படிங்கிறதும் சேர்த்தாச்சு. ஒருமைக்கு இது ரெண்டும் வச்சுக்கிட்டாங்க, பன்மைக்கு மட்டும் இருந்துச்சு. சங்ககால இலக்கியமான பரிபாடல்ல தான் முதல்ல நிகழ்கால இடைநிலையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நிகழ்கால இடைநிலையை பற்றி எதில் தெரிஞ்சுக்கிறோம்? சங்ககால இலக்கியமான பரிபாடல்ல. நன்னூலார் கிறு கின்று ஆணின்று அப்படிங்கக்கூடிய 3 இடைநிலைகளை நிகழ்காலத்துக்கு சொல்றாரு. இது மொழி வளர்ந்த வளர்ச்சியை இந்த இலக்கணங்கள் எடுத்துக்காட்டுது. இது மாதிரி இலக்கண நூல்கள் தாம் தோன்றிய காலத்தோட மொழியோட இயல்பை விளக்குறதுனால மொழி வரலாற்றுக்கு இது துணை புரியுது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா உரையாசிரியர்கள் டாபிக்கோட இதை முடிச்சுக்கலாம். நம்ம தமிழ் இலக்கண இலக்கியங்களுக்கு பலரும் உரை எழுதியிருக்காங்க. இலக்கண ஆசிரியர்கள் நூற்பா கருத்துக்களை விளக்கியதோடு அன்றி அவர்கள் காலத்து வழக்கினையும் கூறி சென்றனர். உரையாசிரியர்கள் உரையில் கோடல் என்னும் உத்திவகையை மேற்கொண்டு தங்கள் கருத்துக்களை கூறி செல்கின்றனர். மொழியானது மாற்றத்திற்கு உள்ளாகியது என்பதை உணர்ந்தே இருந்தனர். தொல்காப்பியரும் கடிசொல் இல்லை காலத்து படினே என்று கூறி செல்கிறார். தொல்காப்பியர் வியங்கோல் இணைமுற்றை ஈறு கூறாமல் இடம் கூறி விளக்குகிறார். உரையாசிரியர்கள் வியங்கோல் விகுதிகளை கூறியுள்ளனர். வியங்கோல் விகுதிகளை சொல்றது யாரு? உரையாசிரியர்கள். ஆனா தொல்காப்பியர் இந்த வியங்கோல் வினைமுற்றை ஈறு கூறாமல் இடத்தை சொல்லி விளக்குறாரு. இளம்பூரணர், தெய்வச்சிலையர் இவங்க குறிப்பிடக்கூடியது பார்த்தீங்கன்னா க அப்படிங்கக்கூடிய வியங்கோல் விகுதி. சேனாவரையர் க யா அல் அப்படிங்கிறத குறிப்பிடுறார். நச்சினார்க்கினியர் கா யா அல் ஆல் ஆர் மார் ஐ அப்படிங்கக்கூடியத நச்சினார்க்கினியரும் கல்லாடரும் சொல்றாங்க. இது மாதிரி மொழி வரலாற்றில் உரையாசிரியர்களுடைய உரைகளும் பெருஞ்சான்றுகளாக இருக்கின்றன அப்படிங்கிறாங்க.
இப்போ பார்த்த பகுதியிலிருந்து நான் ஒரு 2 வினாக்கள் கேட்குறேன். முதல் வினா பார்த்தீங்க அப்படின்னா, எதிர்கால தன்மை ஒருமை விகுதியான அல் என்பது அன் ஈராக மாறிய நிலை எந்த காப்பியத்தில் இடம்பெற்றிருக்கு? அல் ஈறு அன் ஈராக மாறியது எந்த காப்பியத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. அடுத்ததாக நம்ம பார்த்திங்கன்னா, ஒளி வகையினுடைய சிறப்பியல்புகளை கூறக்கூடிய 18ஆம் நூற்றாண்டை சார்ந்த ஒரு நூல், அதனுடைய நூல் பேர் சொல்லுங்க. தமிழினுடைய ஒளி வகையினுடைய சிறப்பியல்புகளை கூறக்கூடிய 18ஆம் நூற்றாண்டை சார்ந்த ஒரு நூல். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.